செலக்ட் ஆனாங்க. 17 வருஷத்துக்கு பிறகு நீதிபதியாகவும், பிரிட்டனுடைய ஒரு கோர்ட்டின் நீதிபதியாகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்லும் போது சொன்னது, அன்று நான் என் ஹிஜாபை கலட்டி வைக்காதனால தான் 17 வருடத்துக்கு பிறகு நான் நீதிபதியாக உயர்ந்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவங்க அதை விரும்பி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அமெரிக்கா ட்ரம்புடைய வாக்குறுதி என்னது? முஸ்லிம்களை கொல்லணுன்றதுதான். அப்படிப்பட்ட ட்ரம்ப் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாளிலேயே அமெரிக்கா பாராளுமன்றத்தில் ஹிஜாபுடன் நுழைந்தார்கள் இல்ஹான் அப்துல்லாஹி உமர். அப்படி கண்ணியத்தோட கெத்தாவே நுழைஞ்சாங்க. பாக்குறவங்க அசந்து போற மாதிரி. முதல்ல ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் துணிச்சல அமெரிக்க நாடாளுமன்ற பாராளுமன்றத்திலே நுழைறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது அவங்க அந்த ஹிஜாபை நேசித்ததுதான். நினைச்சிருந்தா அந்த ஹிஜாபை கலட்டி போட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல, அவங்களுடைய விஷயம் அது ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அது மட்டுமா, விண்வெளிக்கு சென்றிருக்கின்றார்கள். முதல் முறையா ஜைனப் அசீம் என்ற ஒரு மாணவி கனடா நாட்டுல அவங்க விண்வெளிக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப விண்வெளி வரை ஒரு பெண்ணை கொண்டு சென்றது முன்னேற்றத்துக்கும் இது மாதிரியான பல பெண்களுடைய சாதனைக்கும் அவர்கள் தங்களுடைய தலையில் போட்ட ஹிஜாப் என்பது ஒரு தடையாக இருக்கவில்லை. தங்களுடைய தலையை தான் மறைத்தார்களே ஒழிய தங்களுடைய அறிவுத்திறனை அவர்கள் மறைக்கவில்லை. இந்த துணி என்பது, இந்த ஆடை என்பது அறிவுத்திறனை மறைக்காது. அவர்கள் அதை விரும்பி அணிந்து கொண்டார்கள். இப்படி நிறைய பெண்கள் ஃபர்தாவை ரொம்ப விருப்பமா அணிஞ்சிட்டாங்க. கனடா நாட்டுல ஹிஜாப் அணிவதற்கு தடை. அப்போ ஒரு 4 பெண்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஹலீமா, நூர், சஃபியா, சாதியா என்ற 4 பெண்கள் இடத்துல சொல்றாங்க, இந்த ஃபர்தா என்பது கனடா நாட்டுல கம்பல்சரி கிடையாது, தடையும் கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக இந்த ஃபர்தாவை நீங்க அணியணும் அப்படின்னு கேட்கும்போது we are all Muslims அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், ஃபர்தா அணிவது எங்களுடைய கடமை, எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பறிக்கவில்லை, எங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க போற ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த நாடு தடுத்தாலும் கூட எங்களுடைய விருப்பத்தின் பேர் போட்டுக்கொள்வேன் என்று சொன்னார்களே. இவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? இவங்க விரும்பி அணியலியா? நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் வற்புறுத்தி போடப்பட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் என்ன பதில்? அது மட்டுமா, இவர்கள் எல்லாம் விரும்பி அணிந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இவ்வளவு ஆதாரம், இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஹிஜாபின் மூலமாகவே, ஹிஜாபை ரசித்தே இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா? இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் ஒரு அடிமைத்தனத்தை கொடுக்கவில்லை, அவர்களை வற்புறுத்தவில்லை, அவர்களுக்கு ஃபர்தா என்பது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை கொடுத்திருக்கிறது. இதை பார்த்த இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், மற்ற பெண்கள் என்று சொல்லக்கூடியதை விட நடிகைகள், அவங்களுடைய உடலால் மற்றவர்களை கவர்ந்தவர்கள், தங்களுடைய உடலால் மற்றவர்களை பால்படுத்தியவர்கள், ஹிஜாப் என்பதுதான் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அமெரிக்க மாடல் சாரா பூக்கர், அவங்க மிக பெரும் அழகி, கவர்ச்சியில உச்சத்தை தொட்டவர்கள். அந்த கவர்ச்சியால் பேரு, புகழ், பணம், அந்தஸ்து என்று ஏகோபித்த விஷயங்கள் அவர்களுக்கு அனைத்தும் கிடைத்தது. ஆனால் அவர்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்கிறார்கள், தன்னுடைய பாதுகாப்பு என்பது இந்த கவர்ச்சியை காட்டுவதில் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். தான் திரட்டிய அந்த பொருளில், செல்வாக்கில், பணத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புர்கா போடுவதுதான் தன்னுடைய பாதுகாப்புக்கு சிறந்தது என்பதை உணர்ந்து புர்கா போட்டிருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் மரியம் என்பவர்கள், அமெரிக்கா நாட்டின் நொரீன் என்பவர்களும் எந்த இடத்திற்கு போனாலும் புர்கா போட்டுக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த புர்காவால் இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் ஜேர்னலிஸ்ட்னா எல்லா பத்திரிகை துறையாளர்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் எப்படிப்பட்ட ஆண்களை வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதுவெல்லாம் என் அந்த இடத்திலாம் சென்று எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால், பாதுகாப்போடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஹிஜாபு தான் சரி என விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரி பாடகி ஜானட் ஜாக்சன் அவர்கள் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் மற்ற விஷயங்கள் அல்ல, ஃபர்தா தான். நேபாள நடிகை பூஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் நமக்கு தெரிந்த மோனிகா பல படங்களில் நடித்தவர், அவர் என்ன செஞ்சார்? இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய பாதுகாப்புக்கு தன்னுடைய விருப்பம் எது என்பதை தேர்ந்தெடுத்து ஃபர்தா தான் தனக்கு விருப்பமான ஒரு விஷயம் என்று மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஒரு 25 நிமிஷம் உரை அதற்காக வேண்டிய தான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன் என்பதற்கு சொன்னார்கள். யாருடைய வற்புறுத்தலும் கிடையாது,
இதற்கு பின்னால் எந்த விதமான பின்புலமும் கிடையாது. அதாவது எதையெல்லாம் கற்பனை செய்வோமோ, இவங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னு எதையெல்லாம் கற்பனை செய்வோமோ அவை அனைத்தையுமே தகர்த்தெறிந்து விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபர்தா என்பதுதான். ஏஞ்சனா வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஜா அவர்கள் சென்னையிலோட அமெரிக்கா தூதரகத்தின் மூத்த அதிகாரி. அவங்க ஹிஜாபால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் எப்போது வேண்டுமானால் என் அலுவலகத்துக்கு வந்து என்னை சந்திக்கலாம், நான் எப்பொழுதுமே ஹிஜாபோடையே இருந்து கொள்வேன். ஏனெனில் சொல்லப்படுது, ஹிஜாபோட இருந்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி ஸ்வெட் ஆகும், வேர்க்கும். அந்த வேர்வை ஒரு விதமான எரிச்சலை கொடுக்கும், அது ஒரு நாகரிகமா இருக்காது, அது உடல் ரீதியா அலர்ஜி அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்லப்படும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அப்படியே ஹிஜாப் அணிந்து கொண்டு இருந்தாலும் என் மேனில் வரக்கூடிய அந்த வேர்வை என்பது எனக்கு தொந்தரவு தந்தாலும் அல்லாஹு தாலா எனக்கு இதற்கான கூலியை தருவான் என்பதற்காக வேண்டி நான் ஃபர்தா முறையோடையே இருந்து கொள்வேன் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெண்கள் அந்த ஆடையை விரும்பியிருக்கின்றார்கள். அடுத்ததா, இந்த ஆடை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் 25வது படி அவங்க கொண்ட இருக்கின்ற மதத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு உரிமை உண்டு. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலும் தான் இன்றைக்கு ஹிஜாபை நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம். யாராலும் நம்முடைய இந்த உரிமையை பறிக்க முடியாது. சில பெயர் தாங்கி முஸ்லிம்களை கூட்டிட்டு வந்து பேட்டி எடுத்துட்டு ஹிஜாப் என்பது சரியல்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குஷ்பு போன்றவர்கள் கூறிக்கொள்கிறார்கள், நானெல்லாம் ஒரு முஸ்லிம் பெண், சிறு வயதிலிருந்தே நான் என்னது ஃபர்தா அணிந்ததில்லை. உன்னை யார் ஃபர்தா அணிய சொன்னா? நீ முதல்ல இஸ்லாம் என்ற பேர் தாங்கியில உள்ளவள் தானே தவிர எந்த விதத்தில் நீ இஸ்லாமியர்களாக இருந்திட முடியும்? குர்ஆனை நல்லா படிச்சு பார்க்கணும். குல்லி அஸ்வாஜிக்க உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தாய்மார்களுக்கு, ஓ பனாதிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண் மக்களுக்கு, அடுத்ததா ஓ நிசாஇல் முஃமினீன் முஃமினான பெண்களுக்கு. உனக்கு கிடையாது, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை கிடையாது. மூமினான பெண்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்லும்போது ஐயுகள் மூமினூன் மூமின்களை என்று கூறுகின்றான். அப்போ மூமின்களுக்கு இடப்பட்ட கட்டளை தான் ஹிஜாப் என்ற ஆடை. உங்களை முஸ்லீம் என்ற தரத்துல நீங்க எங்க இருக்கீங்க? வெட்ட வெளிச்சங்கள் எல்லாம் தெளிவாக தெரிகின்ற அளவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஹிஜாபை பற்றி பேசுவதற்கே தகுதியற்றவர்கள். நீங்கள் எப்படி ஹிஜாப் ஆடையை பத்தி அது அணிவது கட்டாயம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முஸ்லிம்கள் மட்டும் ஹிஜாபை போடவில்லை. இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற ஆடையை போலவே கூங்காட் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தான், உத்தரகாண்ட், பீகார், வட மாநிலங்களில் திருமணமான பெண் தன்னுடைய முந்தாடையால் முகத்தை மூடுகின்ற பழக்கம் இன்று வரை இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கும் கூட தங்களுடைய முகத்தை மறைக்கின்ற அந்த கூங்காட் போடவில்லையா? அப்ப அவர்கள் எல்லாம் மறைக்கத்தானே செய்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் அனைத்தையும் மறைத்து ஒரு ஆடையை போடுகின்றார்கள் இல்லையா? இதுவெல்லாம் ஹிஜாப் இல்லையா? இது போன்றுதான் இவைகள். அது மட்டுமா, ஹிஜாபை ஆதரிக்கின்ற மற்ற சிலர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், கல்வியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் பல பேர் இந்த ஹிஜாபை ஆதரிக்கின்றார்கள். முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய இந்த ஹிஜாப் பாதுகாப்பானதுதான் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் உரிமை என்று சொல்கின்றார்கள். அதே மாதிரி பிரம்மஸ்ரீ சுவாமிகள், நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது உடல் அனைத்தையும் மூடுகின்ற ஆடைதான் சிறந்தது என்று சொல்கின்றார். மதுரை ஆதீனம் 2012 அருணகிரிநாதர் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு பெண்களும் ஃபர்தா என்ற இந்த முறையை, இந்த ஆடையை அணிய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. அவரை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. மன்னிப்பு கேட்க சொல்லி அனைத்து மகளிர் அமைப்புகளும் வற்புறுத்துகின்றன. ஆனால் அவர், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கின்றது, நான் சொல்லது 100க்கு 100 சரிதான், உண்மைதான், நான் உண்மையை தான் உரைத்திருக்கின்றேன், நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் இந்த ஃபர்தா முறையை ஆதரித்திருக்கிறார். இவர் என்ன ஒரு முஸ்லிமா? அதுபோல இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதுல கோமதி என்ற செல்வபுரத்தில் 78வது வார்டுல நின்ற கோமதி என்ற ஒரு கவுன்சிலருக்காக வேண்டி போட்டியிட்டவர், அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் போது
புர்கா அணிந்து கொண்டு வாக்கு சேகரிக்க சென்றிருக்கிறார். முஸ்லிம் பகுதிகளுக்கு மட்டுமல்ல, இந்த கர்நாடக பிரச்சனையினால் மற்ற பகுதிகளுக்கும் அவர் புர்கா அணிந்து கொண்டு அவர் சென்றிருக்கிறார். அது மட்டுமா, முகநூல் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கில் பல இந்துக்கள், பல இந்து சகோதரர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய